இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு சுவாமி ராமோட லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் புக்ஸ் படித்தேன். அந்த புக்கில் ராம் பெரிய தவ தவசி. அவருக்கு எப்பவுமே பாம்புனா ரொம்ப பயம். அவர் தவம் பண்ணும்போது அந்த பாம்போட நினப்பு வந்தாலே டோட்டலாக தவம் கலைஞ்சிடும். எல்லாருக்கும் எண்ணங்கள் வரும், ஆனால் திடீர்னு அந்த ஜர்க் ஆகி பயம் வந்துச்சுன்னா தவம் பண்ண முடியாது. அப்போ அதை எப்படியாவது நம்ம புட்சாலித்தனம், ஞானம் எதையாவது படித்து எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாரு, எதுவுமே பண்ண முடியல. அந்த பயமே போக மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு தெரியுது அவரை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவர் நிறைய பேர்த்துக்கு கைட் பண்ணுறாரு, அவர் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க, லவ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் ஒன்றை பார்த்து பயந்துட்டு இருந்தால் அதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு அன்கண்டிஷ்னலாக ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட குரு கிட்ட போய் கேட்குறாரு, குருவே எனக்கு இப்படி பாம்புனா ரொம்ப பயமாக இருக்கு, எனக்கு தெரியுமேன்னு சொன்னார். ஏன்னா அவரோட குரு ஞான திருஷ்டிலே அவருக்கு அவரோட எல்லாரையும் பற்றி அவருக்கு தெரியும். அப்போ ராம் கேட்குறாரு, ஏன் குரு என்கிட்ட முதலையே இதை பற்றி கேட்கல? இல்லை, நீ சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு ரைட் டைம் இருக்கு இல்லையா? ஏன்னா சிஷ்யன் ரெடியாக இருந்தால் தான் குருனால ஹெல்ப் பண்ண முடியும். அவனுக்கு அந்த குருக்கிட்ட போகணும்னு அந்த தேவை, நீட் இருக்கணும். அப்போ தான் அவன் ஒழுங்காக அதை கற்றுக்குவான். சரி, நாளைக்கு நாம் மௌனம் விரதம் கடைப்பிடிக்கலாம். அதுக்கு நீ காலையில் ஒரு 3 மணிக்கு போய் காட்டுக்குள்ளே போய் பூக்களும் இலைகளும் எல்லாம் பொறிச்சிட்டு வா, கொண்டு வான்னு சொல்கிறாரு. அப்போது அவன் காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போய் ஒரு இலை குமிஞ்சு கிடக்குது. அப்போ அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது கையோட நல்ல ஒரு நாகப்பாம்பு வருது. அந்த நாகப்பாம்பு பார்த்து பயந்து நடுங்கிட்டு குரு வர்றாரு. அப்போ குருக்கிட்ட சொல்கிறாரு, குரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது பண்ணுங்க. அப்போது குரு அசால்ட்டாக கேட்குறாரு, எதுக்கு பயந்துக்கிற? வை கான்ட் யூ லவ் திஸ் ஸ்னேக்? உன்னால் ஏன் இந்த பாம்பு மேலே அன்பு செலுத்த முடியலன்னு அவர் கேட்குறாரு. ஆனால் குரு, என்ன குரு நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு எப்படி பயம்? பாம்புனா பயம் இருந்தால் நான் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அப்போ தான் ராம் சொல்கிறாரு, ராம் கிட்ட குரு சொல்கிறாரு, நீ எதுக்கு உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஜீவன் மனிதர்கள் தான். பாம்பெல்லாம் கண்டிப்பாக கடிக்காது. அதுக்கு பயம். ஆனால் நம்மளை விட 5 அறிவு ஜீவன்களான மிருகங்களுக்கு சீக்கிரம் தெரியும் அன்பு, வெறுப்பு, எல்லா உணர்ச்சிகளும் மனிதர்களுக்கு இருக்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால நீ முதல்ல அந்த பாம்பு மேலே அன்பு செலுத்து, அந்த பயத்தை விட்டுட்டு அன்பு செலுத்து. அப்போ அந்த பாம்பு போயிடும், பாம்பு மேலே இருக்கிற பயம் போயிடும்னு சொல்கிறார். சரின்னு திரும்ப அந்த கை நடுங்கிட்டே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகும்போது சரி குருதான் சொல்கிறாரு. அப்புறம் குரு சொல்கிறார், பாம்புக்கு எவ்வளோ சுத்தமான பியூர், சுத்தமாக அவ்வளோ நல்ல மிருகம், தன்னைத்தானே எவ்வளோ க்ளீனாக வச்சுக்குது, நீ எதுக்கு பாம்பை பார்த்து பயந்துக்கிறேன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பிடிக்க அந்த பாம்பு மேலே இருக்கிற பயம் போயிடும். அப்புறம் பாம்பு விடுறாரு. அப்போ தான் ராம் சொல்கிறாரு, நம்ம ஒரு இடத்துல பயம் இருந்ததுன்னா எப்படி அன்பு வரும்? அந்த பயத்தை போக்குனாதான் அன்பு வரும். அப்போ தான் எனக்கு ஒரு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காதல் அன்பு எல்லாம் குறைஞ்சு வர ஆரம்பிச்சுது. அது ஏன்னு இப்போ தான் இந்த புக்கை படித்தப்புறம் தான் தோணுச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவங்க வீட்டுக்காரர் எப்போவுமே அவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் நல்ல மனுஷன்தான். பட் அவங்க குறை ஐடியா, உன்னை நல்லது பண்ணுறேன்ட்டு அவரை அட்வைஸ் பண்ணிகிட்டே, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்டல் பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆகும்போது புருஷனை பார்த்தாலே இன்னும் முதல்ல குறை சொல்ல போகிறாளோன்னு அவர் பயந்துட்டே இருக்கிறா. அப்படியே அவங்க வாழ்க்கை போகுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு திருமணம்னு ஒரு பந்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருவரோட குறைகளையும் கொண்டாட தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களோட பார்ட்னர் கிட்ட ஏதோ ஒரு குறை,
கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு குறை இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அதை ஏத்துக்க பழகணும். we have to என்ஜாய் ஆர் செலிப்ரேட். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு ஏத்துக்க பக்குவம் வந்தப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணுமே தவிர்த்து ஒவ்வொருத்தரையும் நம்ம மாதிரியே அவங்க வாழ்வாங்கன்னு ஏற்றுக்கூடாது நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களுக்கு கடைசியில் அது சக்சஸ் ஆகலை. அதை நினைக்கும் போது தான் சொல்றது, ஒருத்தர பயம்னு ஒருத்தர் லைஃப் பார்ட்னர் மேல வந்ததுன்னா அந்த அன்பு குறைஞ்சிடும். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பயம் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஃபேஸ் இட். ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், நேரடியா போய் சொல்லுங்க, எனக்கு நான் இப்படி பண்ணிட்டேன்னு எனக்கு பயமா இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு. ஏதாவது தப்பு இருந்தாலும் சரி, குறைகள் இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க. ஃபேஸ் த ஃபியர். நீ உங்க புருஷன் திட்டினாருன்னா எனக்கு நீங்க திட்டும் போது எனக்கு பயமா இருக்கு, தைரியமா ஆரம்பத்திலேயே பேசி பழகுங்க. அப்போ ஒரு கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா உங்க காதல் சாகும் வரை நீடிக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பாரதி. நன்றி.